The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறையினர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான பிடி நேஷனல் பகுதியில் முதல் செய்தியா, மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட போறதா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி அறிவிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியில இருந்தாலுமே மேற்கு வங்கத்தில் மட்டும் நாங்கள் தனித்து போட்டியிட போறதா அவங்க சொல்லியிருக்கிறது அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக பேசின மம்தா பானர்ஜி, இந்தியா கூட்டணியில இதுவரை தொகுதி பங்கீடு தொடர்பாக யாரும் எதுவும் பேசல. என்னுடைய ஆரம்ப முன்மொழிவு அவங்களால நிராகரிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா தான் எங்க கட்சி வங்காளத்தில் தனித்து போட்டியிட போறோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க யாத்திரை நடத்துறாங்க, மரியாதை நிமித்தமா கூட ஒரு தடவை கூட சகோதரி நான் அவங்க மாநிலத்திற்கு வரப்போறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லல. வங்காளத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறமா தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றத சிந்திச்சு முடிவெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒருங்கிணைச்சிருக்கிற அந்த இந்தியா கூட்டணியில மம்தாவுடைய அறிவிப்பு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இடையேயான அந்த தொகுதி பங்கீடு கூட்டம் புறக்கணிப்பு, காங்கிரஸ் கட்சிக்கு 2 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கும் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொன்னதுக்கு மேற்கு வங்க காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 10 to 12 தொகுதிகளை திரிணாமுல் காங்கிரஸ் கிட்ட காங்கிரஸ் கட்சி கேட்டதாகவும் தகவல் வெளியாச்சு. இந்த ஒரு சூழல்ல மாநில அளவுல காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் காங்கிரஸ் உடைய தேசிய பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் இதை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியுடைய தூண். மம்தா இல்லாம இந்தியா கூட்டணியை நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்ரா மேற்கு வங்கத்துல நுழையுது. தொகுதி பங்கீடு தொடர்பான விவாதம் நடைபெற்று வரும் சூழல்ல விரைவில் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும். அது அனைவரையும் திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீண்ட தூர பயணத்துல சில வேக தடைகள் வரும், விவாதத்தின் மூலம் அதற்கான வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மம்தா பானர்ஜியுடைய முன்னுரிமை அப்படின்றது பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்ட்டு தான். அதே நோக்கத்துல தான் பாரத் ஜோடோ நியாய யாத்திராவும் நாளைக்கு மேற்கு வங்கத்துக்குள்ள நுழையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி சுப்ரியா சுலே மம்தாவுடைய கருத்துக்கு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மம்தா எங்க எல்லோருக்கும் சகோதரி, நாங்க அவரை நேசிக்கிறோம், மதிக்கிறோம். கூட்டணி ஒண்ணுபட்டு தான் இருக்கு, நாங்க இணைந்து போராட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி கட்சிக்கு எந்த ஒரு இழப்புமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் சூழல் வேறு வேறு மாதிரி இருக்கும், நாங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையில இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜியுடைய அறிவிப்பு இந்திய கூட்டணியில அதிர்வலிகளை ஏற்படுத்தியிருந்த ஒரு சூழல்ல ஆம் ஆத்மி கட்சியுடைய பஞ்சாப் மாநில தலைவரும் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சருமான பகவந்த் மானும் 2024 மக்களவைத் தேர்தலில் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி 13 தொகுதிகளிலுமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாட்டின் கதாநாயகனாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்துல ஆம் ஆத்மி 13 தொகுதிகளிலுமே வேட்பாளர்களை நிறுத்தும் அப்படின்னும் ஒரு தொகுதிக்கு 3 முதல் 4 வேட்பாளர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் அப்படின்னு 2 கட்சிகளுடைய மாநில கட்சிகளும் மாநிலத்துல கூட்டணியை எதிர்க்கும் ஒரு சூழல்ல 2 கட்சிகளுடைய தலைமையும் கூட்டணியை வலியுறுத்துது. டெல்லியில கூட மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி 4 தொகுதிகளிலும் போட்டியிட 2 கட்சிகளுடைய மூத்த தலைவர்கள் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தையில முடிவெடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. பல்வேறு காரணங்கள் காரணமா பஞ்சாப்ல கூட்டணி உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு சொன்னாலும் கூட 2 கட்சிகளும் இணைஞ்சு போட்டியிடுறது மாநிலத்துல பாஜகவுக்கான கதவை திறந்து விடும் அப்படின்னு அக்கட்சியினர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேர்தலில் பஞ்சாப் மாநிலத்தினுடைய ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுவதற்கான முன்மொழிவை கெஜ்ரிவால் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்னு இந்தியா டுடே செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போயிட்டு இருந்த கார் விபத்திற்குள்ளானதுனால அவருடைய தலையில காயம் ஏற்பட்டிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கொல்கத்தால இருந்து 102 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற புர்பா பர்தமான் அப்படின்ற இடத்துல நிர்வாக மறு ஆய்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போயிருக்காங்க. பர்தவான்ல இருந்து கொல்கத்தாவுக்கு சாலை மார்க்கமா போயிட்டு இருந்த போது முதலமைச்சருடைய கார் விபத்திற்குள்ளாகி இருக்கு. மம்தா டிரைவருக்கு பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கான்வாய் போயிட்டு இருந்த ஒரு சூழல்ல திடீர்னு ஒரு கார் உள்ள வந்திருக்கு. அந்த ஒரு சூழல்ல உள்ள வந்த கார் மேல மோதாம இருக்கணும் அப்படின்றதுக்காக மம்தா போயிட்டு இருந்த காருடைய டிரைவர் பிரேக் போட்டிருக்காரு. இந்த ஒரு நேரத்துல மம்தா காருடைய கண்ணாடியில மோதிருக்காங்க. அதன் காரணமா நெத்தியில சிறு காயம் ஏற்பட்டிருக்கு. மம்தா கொல்கத்தாவுக்கு கொண்டு செல்லப்படுறதாகவும் மருத்துவர்கள் அங்கு அவரை பரிசோதிப்பாங்க அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர்ல போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது கார்ல போயிட்டு இருந்தப்போ இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பாரத் ஜோடோ நியாய யாத்ரா போயிட்டு இருக்கிற ராகுல் காந்தி அஸ்ஸாம் மாநிலத்தில் இப்போ நடைபயணம் மேற்கொண்டு இருக்காரு. 833 கிலோமீட்டர் தூரம் அஸ்ஸாம் மாநிலத்துக்குள்ள பயணிச்சு அருணாச்சல பிரதேச மாநிலத்தை அடைகிறது அவருடைய இலக்கு. முன்னதாக அஸ்ஸாம் மாநிலத்துடைய முக்கிய தலைநகரமான கவுஹாத்தி நகருக்குள்ள ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொண்டு இருந்த ஒரு சூழல்ல
அஸ்ஸாம் காவல்துறை அனுமதி மறுத்திருந்தாங்க. அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஹெமந்த பிஸ்வ சர்மா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரித்திருந்த ஒரு சூழல்ல காவல்துறை அனுமதி மறுத்திருந்தாங்க. இந்த ஒரு சூழல்ல கவுஹாத்தியில ராகுலுடைய வாகனத்தை போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்துறாங்க. இதன் காரணமாக காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது. அது மோதலில் முடியுது. காவல்துறையுடைய தடுப்புகளை காங்கிரஸ்காரங்க நொறுக்குறாங்க. ராகுல் காந்தியுடைய கண் முன்னாடியே அவங்களுடைய தொண்டர்கள் மேல காவல்துறையினர் தடியடி நடத்துறாங்க. தொடர்ந்து ராகுல் காந்தி, KC வேணுகோபால் இப்படின்னு பல காங்கிரஸ் தலைவர்கள் மேல வன்முறை, ஆத்திரமூட்டல், பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளுக்கு அஸ்ஸாம் காவல்துறை வழக்கு பதிவு செய்யுது. இது பத்தி பேசின ராகுல் காந்தி கவுஹாத்தியில பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பஜ்ரங் தள் பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்படுது. எங்க ஒரு யாத்திரைக்கு தான் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு அஸ்ஸாம்ல பார்பேட்டால தன்னுடைய யாத்திரையை தொடங்கினார். அப்போ யாத்திரை தொடங்கப்படுவதற்கு முன்னாடி அந்த கூட்டத்தில் பேசின ராகுல் காந்தி அஸ்ஸாம் முதலமைச்சர் எப்பயுமே வெறுப்பை பரப்பி உங்களுடைய நிலங்களை பறிக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. மிகவும் ஊழல் நிரம்பிய முதலமைச்சர் ஹெமந்த பிஸ்வ சர்மா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன வழக்கு போட்டு மிரட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஹெமந்த பிஸ்வ சர்மாக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எத்தனை வழக்குகள் போட முடியுமோ நீங்க போடுங்க, என்ன மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அஸ்ஸாமுடைய மொழி, கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை பாஜக, RSS அழிக்க முயலுது. நாக்பூர்ல இருந்து அஸ்ஸாமை இயக்க அவங்க முயல்றாங்க. நாங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.